அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்தி கவிஞர் பாடலாசிரியர் குல்சார் பிறந்த தினம் என்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் 18. இந்தி கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், சினிமா இயக்குனர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்திறன் கொண்ட குல்சார் பிறந்த தினம் என்று சும்மா இருக்க மாட்டாமல் பிறந்திருக்கிறார். பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்தின் டினா என்ற இடத்தில் 1934 பிறந்தவர். இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா. பள்ளி பருவத்திலேயே இலக்கியம், கவிதைகள், இந்துஸ்தானி இசையில் ஈடுபாடு கொண்டிருந்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது இவரது குடும்பம் அமிர்தசரஸ் வந்தது. இலக்கியத்தில் சாதிக்க வேண்டும் என்ற கனவை நனவாக்கிக் கொள்ள கனவு நகரான மும்பைக்கு வந்தார். கார் மெக்கானிக்காக வேலை செய்தார். ஓய்வு நேரங்களில் புத்தகங்களை படித்தார். சில எழுத்தாளர்கள் மூலம் பிரபல பாலிவுட் இயக்குனர் விமல் ராயின் அறிமுகம் கிடைத்தது. அவரிடம் உதவியாளராக சேர்ந்தார். இயக்குனர்கள் ரிஷிகேஷ் முகர்ஜி மற்றும் ஹேமந்த் குமாரிடம் உதவியாளராக பணிபுரிந்தார். விமல் ராயின் பந்தினி திரைப்படத்தில் 1963 முதலாக பாடல் எழுதினார். பிறகு திரைக்கதை ஆசிரியர், பாடல் ஆசிரியர், வசனகர்த்தா என வெற்றி பயணம் தொடங்கியது. ஆனந்த், குட்டி, பாவர்ச்சி, காமூசி போன்ற படங்களுக்கு இவர் எழுதிய பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன. குட்டி படத்தில் இவர் எழுதிய ஹம்கோ மன் கி சக்தி தேனா பாடல் வடமாநிலம் பள்ளிகளில் இப்போதும் பிரார்த்தனை பாடலாக பாடப்படுகிறது. மேரே அப்னே திரைப்படம் மூலம் 1971 இயக்குனராக அறிமுகமானார். இவர் இயக்கிய கோசிஸ், ஆந்தி, கினாரா, மீரா உள்ளிட்ட பல திரைப்படங்கள் தேசிய விருதுகளை பெற்றன. உருது, இந்தி, பஞ்சாபி மட்டுமின்றி வட்டார மொழிகளிலும் கவிதை மற்றும் திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறார். சௌரஸ் ராத் சிறுகதை தொகுப்பு மற்றும் ஜானம், ஏக் பூந்த் சாந்த் ஆகிய கவிதை தொகுப்புகள், குழந்தைகளுக்கான 20க்கும் மேற்பட்ட நூல்கள் என பல படைப்புகள் வெளிவந்துள்ளன. சச்சின் தேவ் பர்மன், சலீல் சௌத்ரி மற்றும் சங்கர் ஜெய்கிஷன் தொடங்கி 3 தலைமுறை இசையமைப்பாளர்களிடம் பணிபுரிந்திருக்கிறார். மிர்சா காலிப், தரீர் முன்சி பிரேம்சந்த் கி ஆகிய சின்ன